வெல்கம் டு தக்ஷி மினி ஷேர். இன்னைக்கு நம்ம கொரியன் மேகி எப்படி செய்யறது பார்க்கலாமா? நான் நம்ம கியூட்டான ஷின்சான் மேகி எடுத்திருக்கேன். இப்போ மேகியை பிரிச்சாச்சு. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நமக்கு தேவையான தண்ணீர் போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி சூடான உடனே நம்ம டேஸ்டியான மேகி போட்டுக்கலாம். நீங்க இதுத்தையும் போடுங்க, ஏன்னா நீளமா நூடுல்ஸா வரும், அப்போ சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ இது ஆகிற வரைக்கும் நம்ம தேவையான பொருளை வெட்டிக்கலாம். நம்ம காரசாரமான 3 பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு, காரமான சிவப்பான அழகான சிவப்பு மிளகாய் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்க்காக ஒரு பாத்திரத்தில் நம்ம எள்ளை மலை சாரல் மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையாவே போடுறேன், ஏன்னா எனக்கு எள்ளு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம மேகி மசாலாவை போட்டுக்கலாம். நம்மளோட தூளான சில்லி ஃப்ளேக்ஸ், நம்ம அரைச்ச சில்லி ஃப்ளேக்ஸை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சையான காரசாரமான பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்மளோட பூண்டு போட்டுக்கலாம். ஸ்பூன் கருப்பான சோயா சாஸ் போட்டுக்கலாம். ஸ்பூன் நம்ம காரமான சாரமான ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். மேகி பாயில் ஆயிடுச்சுன்னா முதலே வடிகட்டி வச்சிருங்க. நீங்க வேணும்னா இதுல கொஞ்சம் நூடுல்ஸ் கூட ஆட் பண்ணலாம். வாங்க லாஸ்டா கொரியன் மேகி செய்யலாமா? இதுல நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க, அப்போதான் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் 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 மிக்ஸ். நான் எண்ணெய் சூடுபடுத்தி போட மறந்துட்டேன், ஆனா நீங்க முதலையே போட்டுருங்க. நீங்க மேகி தங்குத மாதிரி எண்ணெயை போடுங்க. நல்லா எண்ணெயை சூடுபடுத்தியாச்சு. எண்ணெயை போடலாமா? சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. நம்ம கொரியன் மேகி செஞ்சாச்சு. இதுல நீங்க எள்ளு மலை சாரல் மேலே அப்படி போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இந்த மேகி மேலே எள்ளு மலை சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டு போட்டா நல்லா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொரியன் மேகி ஈஸியான சுலபமான ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம கொரியன் மேகி ரெடி ஆயிடுச்சு. மறக்காம தவறாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொரியன் மேகி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.